ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏஎம் முனிரத்தினம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெமிலி, திருமால்பூர், நெல்வாய், கீழ்வெண்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்தினத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து இளைஞர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டத்தை விலக்கி வாக்கு சேகரித்தார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் காலை உணவு திட்டமும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாய பட்ஜெட் போலவே நெசவாளர்களுக்கென தனி பட்ஜெட் கொண்டு வர சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து சோளிங்கர் தொகுதியை முழுமையான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.